அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் இதுவரைக்கும் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள், அதாவது 22வது கேள்வியும் 32வது கேள்வியும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2019 ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட, அப்போ எஃப் கொடுத்துட்டாங்க 0.3 மீட்டர், விரிக்கும் லென்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க, குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ வியும் கொடுத்துட்டாங்க, பொருளின் தொலைவு யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது விரிக்கும் லென்ஸுன்றதால அது குழி லென்ஸை குறிக்கிறது. சரிங்களா? குழி லென்ஸ்னாலே பொருள் இருக்கிற பக்கத்தில் தான் பிம்பம் தெரியும். அதனால் என்ன பண்ணிக்கணும், குவிய தொலைவு மைனஸில் வரும், இந்த பிம்பத்தின் தொலைவும் மைனஸில் வரும். போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். யூ இங்கே வந்துடுது, அடுத்து எஃப் அங்கே போயிடுது. இப்போ மைனஸில் போடுறோம், போட்டு இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆன பிறகு இது உனக்கு வகுத்தல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால மேலேங்களையும் 10ஆல் பெருக்கியிருக்கேன். பெருக்கும்போது -10/2 ப்ளஸ் 10/3 வருது. அப்போ 1/u -30 + 20/6 வரும், -10/6. இங்கே வகுத்தலில் இருக்க யூவை மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு வரோம். அதனால் அந்த பகுதி தொகுதியாவது தொகுதி பகுதியாவது. அப்போ u -0.6 மீட்டர். இது 2 மார்க் கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 32வது கேள்வி, 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அது கரைபொருளின் நிறை சதவீதம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இதற்கான விடை, கரைபொருளின் நிறை 25 கொடுத்துட்டாங்க. கரைபொருள்னா அந்த இடத்துல சர்க்கரை, கரைப்பான்னா தண்ணி 100. அப்போ மேலே என்ன வரும்னா கரைபொருள் வரும், சர்க்கரை வரும், கீழே நீர் ப்ளஸ் சர்க்கரை அல்லது நீர் ப்ளஸ் உப்பு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ 25/125 × 100 வரும். அதை அடிச்சிங்கன்னா 20% வரும். அடுத்து கொரோனா காலத்தில் கேட்கப்பட்ட செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ விதியை கூறுக. அதை கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க 22. அதுக்கடுத்து 32வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா 92 யுரேனியம் 238 என்ற தனிமம் ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இதுதான் அதற்கான விடை. அதாவது ஒரே ஒரு ஆல்ஃபா சிதைவு மட்டும் நடைபெறுது. ஆல்ஃபா சிதைவுனாலே ஹீலியம் அணுக்கள் வெளியே வரணும். அப்போ 92 யுரேனியம் 238 2 4 அணியன் 2 நிறையன் 4 குறைச்சிங்கன்னா அது என்ன தனிமம்னு தெரிலன்றதுக்காக எக்ஸ் போட்டிருக்கேன், 90 234. அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை நிறையன் மைனஸ் அணியன். 234 90 போச்சுன்னா 144. இது 4 மார்க் கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு கணக்கை 4 மார்க் கேள்வியில் 23வது கொஸ்டினில் ஆவலை கேட்டிருக்கிறாங்க. 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? அதற்கான விடை, மின்னோட்டம் Q 12, காலம் T 5 வினாடி, I கேட்டிருக்கிறாங்க. I Q/T அப்படி நாம் வச்சுங்க. அப்போ 12 5ஆல் வகுத்தா 2.4 ஆம்பியர். அதுக்கு அடுத்தது மே 2022 மே மாதம் ஒரு எக்ஸாம் நடந்தது கொரோனா டைமில். அந்த எக்ஸாமுக்கான 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாடத்துலேருந்து வந்திருக்கு. கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவை கேட்குறாங்க. அதற்கான ஆன்சர் x 4 மீட்டர், y 20 மீட்டர், குவிய தொலைவு f. குவிய தொலைவுக்கு f கண்டுபிடிக்க ஃபார்முலா xy x - y 4 × 20 4 - 20 போட்டோம். அப்போ 20 4 போச்சுன்னா -16, எஃப்க்கு -5 மீட்டர் வருது. அப்போ திறன் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ திறன் 1 குவிய தொலைவுன்னு வரும், 1/f. எஃப் -5ன்றதால -0.2 டயாப்டர். இதே கேள்வியை ஆகஸ்ட் 2022லையும் கேட்டிருக்கிறாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில். அடுத்து ஆகஸ்ட் 2022 கேட்கப்பட்ட 32வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான கேள்வியை 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. R கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா V 30 வோல்ட்டு, I 2 ஆம்பியரு, V = IR. உங்களுக்கு V = IRல
எப்படி கேட்டாலும் எளிமையாக போகிறதுக்கு இந்த முக்கோணத்தை போட்டுங்க. வி மேலே போட்டுங்க, ஐஆர். அப்போ வி கேட்டாங்கன்னா ஐஆரையும் பெருக்கணும், அது ஆர் கேட்டாங்கன்னா விஐயும் வகுக்கணும், அது ஐ கேட்டாங்கன்னா விஆரையும் வகுக்கணும். அப்போ ஆர் கேட்டிருக்கிறதுனால V/I 32 வகுத்தா 15 ஓம். இந்த கேள்வி 4 மார்க் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ.